யாரான் இவன் கையில இவ்வளோ பெரிய ஊசி வச்சிருக்கான். ஒரே குத்துனா என்ன ஆகும்? ஆஹா, அப்படியே பின்னாடி போடா பாஸ் கேமர்ஸ். முன்னாடி போய் அடி வாங்கிறாத, நம்ம இமேஜ் டேமேஜ் ஆயிரும். வரான்டா. பாத்துட்டான்டா. எப்போ அடிச்சான்? அங்கதானே இருந்தான். ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நமக்கு இந்த என்ன கேம்ல பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, டாக்டர் வார்டன் அந்த கேம், ஹாரர் கேம் தான் நம்ம வந்து எஸ்கேப் பண்ண போறோம். கைஸ், நம்ம போன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளால எஸ்கேப் ஆக முடியல. இந்த டைம் நம்ம மெயின் டோர் எஸ்கேப் பண்ண போறோம். கைஸ், அதிகமாக யாரும் லைக் பண்ணதை சப்ஸ்கிரைப் பண்ணதில்ல, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். அப்படின்னா தான் என்னால் ரெகுலர் கேம் அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான், சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். சரிங்க, ஸ்ட்ரெயிட்டாக கேம்குள்ளே போயிடலாம். ஆனால் இவன் இருக்கான் பாருங்க, இவன் இருக்கிற மாதிரி நான் எந்த ஹாரர் கேம்லையும் பார்த்ததே இல்லை. ஏன்னா எல்லாம் கையில் குச்சி வச்சிருப்பாங்க, தண்ணி வச்சிருப்பாங்க, இல்லை கையிலே போட்டு வெட்டு அடிச்சு கொள்ளுவாங்க. ஆனால் இவன் வச்சுதான் ஒரு இன்ஸ்டேஷன் இவ்வளோ பெரிய ஊசி எடுத்து நம்ம பேக்ல சொல்லணும்னா என்ன ஆகுறது? நம்ம பெட்டாக்ஸ் பஞ்சர் ஆயிடும் ஊசி பையன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவ் கிடச்சிருக்கு. இந்த ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஆல்ரெடி விளையாண்டு கேஸ், அதனால கொஞ்சம் ஞாபகம் இருக்குது எனக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் கட்டர் வேணும். அது வந்து ஒரு இடத்துல இருக்கும், அதை எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ஐயா அது கதவா இப்போ தூக்கி போட்டு டாக்டர் வாட வேகம் ஓடிடுவான். எங்கேயும் தெரியல பிக்காளி பையன். அதுக்குள்ள நம்ம பார்த்தீங்கன்னா கீழே போய் இங்கே ஒரு தள்ளி விட்டுருவோம் சீக்கிரம் வழி. அது பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்கு? என்னடா ஒன்றுமே இல்லை அந்த டாக்குள்ள. இது எல்லோ கலருக்கு, இதுதான் கைஸ் மெயின். இதில் ரெஞ்சு பரவாயில்ல கைஸ், எடுத்து ரெஞ்ச் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் ஓப்பன் பண்ணிச்சா, ரெஞ்ச் வந்துச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெஞ்ச் வந்து நம்ம அங்கே போய் இங்கே தூக்கி போட்டுருவோம். ஏன்னா டாக்டர் வாட வேகமாக ஓடிடுவோம். உடனே அந்த கேப்பில் நம்ம இந்த கியர் எடுத்துகிட்டு கீழே போயிடலாம். இந்த கியர் எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரட் வழி கைஸ் அதை ஓப்பன் பண்ணுறது தேவைப்படுது. அவன் என்னமோ புயல் வேகத்தில் மேலே போகிறானே, ஐயோ கைஸ், இவன் நார்மல் போட்டு போடுறங்காட்டி பயங்கரமாக ஓடிறான். நார்மல்ல இந்த கொடுத்து கொடுத்துறான்னா ஹார்டெல்லாம் எப்படி இருக்கும்? ஏறி இங்கே கபோர்ட்டுக்கு ஓப்பன் கேட்டால் இதுல ஒன்றுமே இல்லை. அப்படியே போவாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த ரூமா இல்லை இதே இந்த ரூமே இல்லை. இந்த ரூம் தான். இங்கே தான் கியர் செட் பண்ணணும். இந்த கியர் செட் பண்ண வச்சுக்கோங்க, நமக்கு இந்த சீக்கிரட் ரூம் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூம் எத்தனை போகுது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருந்து ஒரு டோர் லாக்காக இருக்கும். அந்த லாக்கோட சைடு டோர் நீக்கிறதுக்கான ரூட்டு அது. இந்த டோர் அது பாருங்களா. இது வந்து மேலே போகிற ரூட்டு கேஸ், நம்ம மேலே போகிற ரூட்டு. இங்கே ஒரு வெண்ட் இருக்கும். இந்த வெண்ட்டுக்குள்ளே போட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அந்த செயின் கட்டர் கிடைக்கும். அதை எடுத்து இந்த டாக்டர் வரணும் கிறுக்குப்பா இங்கே ஒளி வச்சிருக்கான். ஆனால் இவனை மாதிரி மூக்கி அவனுக்கு நிலைமை கேஸ். ஆனால் நல்லா தான் இருக்கு, கேம் சூப்பராக தான் இருக்கு. செயின் கட்டர் தச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு ஜாடியில ஒவ்வொன்று அடைச்சி வச்சிருப்பாங்க. மொத்தம் 3 ஜாடி இருக்கும். ஒரு ஜாடியில் பார்த்தீங்கன்னா பிரெயின் இருக்கும், இன்னொரு ஜாடியில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் இருக்கும், இன்னொரு ஜாடியில் பார்த்தீங்கன்னா ஏஸ் இருக்கும். இது 3 வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கீ எடுக்கிறோட பாஸ்வேர்டா என்னடா சொல்கிறேன் அப்படி கேட்டிங்கன்னா அதுதான் கைஸ் உண்மை. பாருங்க காட்டுற மாதிரிங்க. நீங்கள் சைன் கட்டப்போ கட் பண்ண மாதிரிக்கா, இதை கட் பண்ணோன்னா உள்ள ஜாடி இருக்குது. என்ன ஜாடி பார்ப்போம்? பிரெயினோட ஜாடி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கீழே தூக்கி போட்டுருவோமா, இதை தூக்கி போட்டோன்னே டாக்டர் வார்டன் வேகமாக வருவான். பைத்தியக்கார பையன் அவன் வருவான் கைஸ். அவன் கீழே போயிடுவான். நாங்கள் நிற்கிறாம பாருங்க கோமாளி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போகிறோம்னா, இந்த பிரெயினை கொண்டு போய் இங்கே ஒரு டோர் இருக்கும், எல்லோ கீபோர்டு ஓப்பன் பண்ணுற டோர் இருக்கும். இந்த டோர் மட்டும் கேட்க போகிறோம். இப்போ அந்த சவுண்டுக்கு இந்த லூசு பையன் இங்கே வருவான். நம்ம அந்த கீழே போய் பார்த்தீங்கன்னா சாவு எடுக்கிறதுன்னு ஒன்று எடுக்கணும் கைஸ். அந்த பொருள் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கெட்டில் ஒரு தண்ணி தேவைப்படுது. இதனால இப்படி ஓடுறான். நம்மளோட பேக்கை பஞ்சர் விட மாட்டான் போது தெரியுது, நம்ம பெட்டெக்ஸ் ஊசி குத்த விட மாட்டான் போது கைஸ். மொய்யால குத்துறா, நீ குத்திடுவியா? குத்தனா அடுத்தாங்கள உனக்கு நான் குத்துவேன்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாத்ரூம் மாட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதான் அது நாய் மாதிரி தெரியல, ஆனால் 3 தலை நாயாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்றுக்கல, எதுக்கு இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே சவுண்டு ஓட்டனா அந்த டாக்டரோட கீழே ஓடிடுவான். அந்த கேப்பில் நம்ம மேலே போய் தண்ணியை ஊற்றி சாவு எடுக்க போகிறோம். எப்படா சாவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம ஒரு சீக்கிரட் வழியை ஒன்று ஓப்பன் பண்ணோம். அதுக்குள்ளே பூந்து உள்ளே போய் அங்கே நெருப்பு பற்றிட்டு இருக்கும். அந்த நெருப்புக்குள்ளே தண்ணி ஊற்ற போகிறோம். அதில் தான் சாவு இருக்கும். சாவுனா ஒன்றும் இல்லை கைஸ், ஆசா பிளேடு போட்டு அறுக்கிறது. அதை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு ஒன்றும் பண்ண போறதில்ல. இதான் இந்த கயிறு இங்கே கட்டியிருக்கு பாருங்க லெஃப்ட் சைடில், அதை அறுக்கிறது தான் சாவு எடுக்கணும். ஏன்னா சாவு இருந்தால் தான் அந்த கயிறு அறுக்க முடியுமா அப்படின்னு சொல்றானுங்க. ஆனால் அந்த கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாடி கட்டி தான் கொடுக்கணும் கைஸ். அது என்னன்னு தெரியல. பிரெயின் தான் நம்ம எடுத்து நினைக்கிறேன். பிரெயின் எடுத்தோமா ஹார்ட் எடுத்துமா, அப்போ ஹார்ட் தான் தொங்குருவான்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரூட் இருக்கும். அந்த பக்கெட்டை கீழே தூக்கி போட்டால் அவன் பைத்தியக்கார கீழே வந்துடுவான் டாக்டரோட. நம்ம இப்போ சாவு எடுத்துகிட்டு போய் என்னென்ன போகிறோன்னா, அறுக்க போகிற கைத்தை மறுபடியும் ஜாடி கீழே விடுவோம். அந்த இடத்துக்கு மறுபடியும் சாமி வருவான். அவனை மறுபடியும் ஜஸ்ட் போய் கூப்பிட்டு வரணும். அப்புறம் ஜாடி தூக்கிட்டு நம்ம அப்படியே வந்து இங்கே போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இந்த கயிறு தான், இந்த கயிறு சொன்னேன். அடுத்த கைஸ் அடுத்த வச்சு வந்து ஜாடி கீழே வந்துடாது. இதை பார்த்தா அந்த ஜாக் ஸ்பேரோ படத்தில் பிரெயின் என்ன கைஸ் அவன் பேர் என்ன வருமே, ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு.
அவன் பேரு சே ஜாக்ஸ் செம வில்லனா இருப்பான் கைஸ். அவனோட ரொம்ப பிடிக்கும். அவன் பேர் வந்து மறந்தே போச்சு. என்னமோ கடல்லையே ஆள்றவன் என்னமோ சொல்லுவாங்க. சூப்பரா இருக்கும் ஜாக்ஸ் படம், சூப்பரா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அந்த டாக்டரோட பைத்தியக்கார சவுண்ட் எடுத்து மேல போயிட்டு இருக்கான். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லோ கீன்னு கிடைக்கல. அதை வேற எங்க ஒழிச்சுன்னு தெரியல, தேடி கண்டுபிடிக்கணும். டாக்டர் லூசு போயில எல்லாத்தையும் எடுத்து எங்கடா ஒளி வச்சிருக்கு. எல்லோ கீ மூலம் எங்க தேடி கண்டுபிடிக்கணும் கைஸ். எல்லோ கீ எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு எல்லோ கீ? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜாடி எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌபார் தேவைப்படுது. அதே இடத்துல ஏன்னா டீ கடையில் இங்கே பெட்டி இருக்கு. ட்ரா பண்ணி பார்ப்போம். ஓ சூப்பர், எல்லோ கீ கிடைச்சிருச்சு. இப்போ இந்த எல்லோ கீ போட்டு பார்த்தரலாம். கைஸ் போட்டு நீக்கிட்டு நம்ம 2 ஜாடி செட் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு ஜாடி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பேஸ்மெண்ட் ரூமாட் இருக்கும். அங்கே தான் ஜாடி இருக்கும். அதுக்கு வந்து எடுக்கிறது நம்மளுக்கு க்ரௌபார் தேவைப்படுது. க்ரௌபார் இங்கே இருக்கு. என்னடா உள்ள ஒன்றுமே இல்லை. அது என்னது? இது ஒன்றும் இல்லை. இது வந்து ஒளியறது. இல்லை இது இல்லை. இப்போ இந்த க்ரௌபார் தூக்கி எங்கே ஒழிச்சு வந்து அந்த லூசன் டாக்டர் வார்டன் கைஸ். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா 4 எஸ்கேப் என்னமோ 3 எஸ்கேப் இருக்குங்க கைஸ். ஆனால் செம சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரே எஸ்கேப் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா இவனை வந்து நம்ம ஒரு கோஸ்ட் பக்கத்தில் அடைச்சிட்டு போவோம். அந்த செமையாக இருக்கும். அவனே பார்த்து பயந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீயை வந்து நான் பெட்டு மேலே போடலாம். பட் சவுண்டு கேட்கும். இப்போ அவனை கீழே வர வைக்கணும். அதனால இந்த கீயை இங்கே போட்டு சவுண்டு வர வச்சு நம்ம மேலே போயிடலாம். வாடா டேய் டாக்டர் வார்டன், வாடா கொக்கு முக்கான காணா. இங்கே சவுண்ட் வந்துருப்பானே. டேய் என்ன சேவடா காதைக்காரன் உனக்கு கமாண்ட்ரா. வரான் கைஸ், வரான். நம்ம பார்க்கக்கூடாது. பார்த்துட்டோன்னா நம்மளை தத்திட்டு வந்துடுவான். அப்புறம் இங்கே செத்து பூஸ்ரீ மாதிரி ஒரே குத்திடுவான். பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போய் நேக்காப்புல இந்த கீயை போட்டுன்னு ரூமை நீக்கிறோம். அதுக்குள்ளே 2 ஜாடி செட் பண்ணுறோம். இன்னொரு ஜாடி போய் எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா போட்டலாமா? போட்டாச்சு. இன்னொரு ஜாடியாக கண்டுபிடிக்கணுமே. அது க்ரௌபார் வேணுமே. க்ரௌபார் எங்கெல்லாம் எங்கேயும் இல்லை. ஐயோ க்ரௌபார்க்கே பக்கு ஆயிடுச்சணுமோ. ஆளே காணா க்ரௌபார். அப்போ க்ரௌபார் எங்கெல்லாம் தேட வேண்டியதுங்க. போய் தேடி பார்க்கணும் க்ரௌபார் எங்கே இருக்குன்னு. இப்போ இந்த லூசு பையனை கீழே வச்சுருவோம். இப்போ இந்த டோர் எடுத்துடுவோம். இந்த டோர்லாம் எடுத்துட்டாச்சா? இப்போ ஃப்ரீயாக தான் இருக்குது. இவ்வளோ க்ரௌபார் இங்கேன்னு நினச்சா நான் இங்கேயும் இல்லை. வேற எங்கடா போச்சு க்ரௌபார்? க்ரௌபார் எல்லாருக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் கேம் பிளே பண்ணும்போது ஈஸியாக கிடைக்கிற க்ரௌபார். அதுவே இன்னைக்கு கிடைக்கலையே. ஒருவேளை அந்த சைடு ஒரு ரூம்ல இருந்தாலும் இருக்குமோ? தேடி வைப்போம். போவோம் கைஸ், பார்ப்போம். போனா தம்பி. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே போனால் இதில் ப்ளூ கலர் போட்டுருக்கோம். அது வேற எஸ்கேப்புக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கிறிஸ்டல், இது வேற எஸ்கேப்புக்கு. இங்கடா க்ரௌபாரு எங்கடா போச்சு க்ரௌபாரு? ஐயோ கைஸ் பக்காய் வச்சா என்னமோ. என்ன பக்கம் இருந்தாலும் நான் எஸ்கேப் ஆக மாட்டேன். எங்க அந்த கொக்கு முக்கேன். டேய் டாக்டர் வார்டன் எங்கடா ஊழிஞ்சிட்டு இருக்க? டேலு சுப்பாயில இன்னைக்கு பேஸ்மெண்ட்லேருந்து கொஞ்சம் தேனம் பண்ண பேஸ்மெண்ட் போகிறதா நம்மளுக்கு க்ரௌபார் வேணுமா? ஐயோ க்ரௌபார் எங்க இருக்கு? இது என்ன பட்டி இருக்கு? ட்ராவா ஒன்றுமே இல்லை. சரி அப்படி பார்த்தீங்கன்னா கைஸ் எல்லா பக்கம் வராண்டா. இப்போ அவன் போகட்டும். உங்களுக்கு நான் க்ரௌபார் கண்டுபிடிச்சி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். போடா லூசு போயில போடா. இவன் வேற அவனை தொப்பி மாட்டிட்டு தலையில வச்சு ஸ்டைல் கடிச்சிருக்கான் லூசு பாயன். போயிட்டானா இல்லையா கைஸ்? போயிட்டான்னு நினைக்கிறேன். தம்பி இங்கிட்ட இருக்கிற மெட்டல் வேற ஒரு வழியா நம்ம மேல பயந்து போயிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேடாத ஒரே ஒரு இடம் என்னென்ன பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட் ஒரு டெட் பாடி இருக்கும். மேலே தான் நடக்கிறான். அந்த டெட் பாடி பக்கத்துல தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமாம் கைஸ் இங்கே தான் இருக்கு. அந்த க்ரௌபார் தான் இங்கே தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌபார் எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாத்ரூம் வந்து இந்த பிளாங்க் இருக்கும், அது எடுக்கணும். இங்கே போடா. இதுதான் கைஸ் இங்கே தான் இருக்கு. எடுத்தாச்சு. இப்போ இந்த ஹேண்டில் எடுத்தாச்சு. இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே பேஸ்மெண்ட் போகிறதுக்கு கதவு நிற்கிறதுக்காக அந்த ஹேண்டில் போய் ஹேண்டில் போட்டுருவோம். போடா தம்பி போடா. கமான் போ. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி நேக்காப்பில் போய் இங்கடா ஆளை காணோம். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் அவனை இந்த சவுண்டு போட்டு தஸ்ட் திருப்பி விட்டேன். ஏன்னா இந்த மாதிரி டைமில் தஸ்ட் திருப்பி விடணும், இல்லைன்னா நம்மளை போட்டு திருக்கணும் லூசுக்கு பையன். பார்த்தீங்கன்னா அப்படி நேக்காப்பில் போய் இதை போட்டு கடைசி ஜாடி எடுக்க போகிறோம். கடைசி ஜாடியை எடுத்துடலாமா? எடுத்தாச்சு கைஸ். அப்படியே போடா. மறக்காம யார் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க கைஸ். ஹார்ட் எடுத்துக்குவோம். இந்த ஜாடியில் ஹார்ட்னா அப்புறம் அந்த ஜாடியில் வந்து ஓய் கைஸ் அந்த ஜாடியில் வந்து கண் இருக்கும். இந்த வந்து 3 ஜாடி கிடச்சிச்சு. இந்த 3 ஜாடி போய் அந்த ரூமை செட் பண்ணணும். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு டோர் ஓப்பன் ஆகும். அந்த டோர் ஓப்பன் ஆதான் நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் கீன்னு ஒன்று இருக்கும். நம்ம டோர் எஸ்கேப் தேவையான கீ, அந்த என்ட்ரன்ஸ் கீ அதான் இருக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிரெயினை போட்டாச்சு. அடுத்த இதுதான் பிரெயினா? அது என்னது? ஹார்ட்டா? ஆமாங்க ஹார்ட் போட்டாச்சு. இப்போ பிரெயின் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இதில் போட்டுருவோம்.
அடுத்து ப்ளூ கலர் தான் ஏய்ஸ், அது அங்க இருக்குது, போய் எட்டு வரணும். அந்த கண்ணில் இருக்கிற ஜாடியை கொண்டு வந்து செட் பண்ணோம்னா சீக்கிரம் அந்த டோர் அன்லாக் ஆயிரும். அப்புறம் நம்ம போய் சீக்கிரம் என்ட்ரன்ஸ் கிட்ட எஸ்கேப் பண்ணிதான் கைஸ். ஆல்ரெடி நம்ம டாக்டர் வார்டன் கேம்ல பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆக சொல்லி மண்ண கவியாச்சு. இந்த டைம் கண்டி எஸ்கேப் ஆக விடக்கூடாது. இவன் வேற ஆகுனா தெருவுன்னு ஓடி வந்துட்டு இருக்கிறான்டா லூசு பையன். இவன் ஓடி வந்துட்டு இருக்கிறான். ஓ மை காட், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கைஸ். கடைசி வச்சு போட்டு தள்ளி போகிறான். அதுவும் இல்லாமல் இந்த கேம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டைம் அவுட் ஆனோம்னா டே 2 டே 3 ஸ்டார்ட் பண்ணுது. ஒரு டைம் அவுட் ஆகிட்டோம்னா அப்படியே பிளாக் ஆகி நின்றுது, ஸ்டக்கா ஏமாத்திடுது இந்த டாக்டர் வார்டன். இவனை மறுபடியும் ஜஸ்ட் பீட் ஆச்சு. இப்போ போய் ஐஸ் மேட்ச் செட் பண்ணிடலாமா? அவ்வளோதான் கைஸ், கடைசி ஜாடி செட் பண்ண போகிறோம். கடைசி ஜாடியை போடா வந்தா போகிறான்டா. அவன் மெதுவாக மூவ் பண்ணி போவோம். இந்த ஜாடி தான் கைஸ் போட்டாச்சு. அவ்வளோதான்டா. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் அன்லாக் ஆகிருக்கும். அதுக்குள்ளே ஒரு கீ இருக்கும். அது என்ன கீனா என்ட்ரன்ஸ் கீ. அந்த என்ட்ரன்ஸ் கீ எடுத்துட்டு நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். அப்படியே மெதுவாக போலாம். இந்த ரூம் தான் கைஸ். எங்கடா கீயை காணோம்? இங்கே தானே இருக்கும். ட்ராக்குள்ளே இருக்குமோ? ஆமாம் கைஸ் ட்ராக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கீயை போடுவோமா? என்ட்ரன்ஸ் கீ பார்த்தீங்கன்னா எங்கே எந்த இடத்துல போகணும் பார்த்தீங்கன்னா கீழே தான். கீழே ஒரு டோர் இருக்கும். அங்கே தான் போய் என்ட்ரன்ஸ் கீ போடணும். இப்போ இந்த டாக்டர் ஆர்டர் நம்ம ஜஸ்ட் போகணும். அதுக்கு இந்த இடம் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே தான் சாய் தூக்கி போட்டால் வருவான். நம்ம அப்படியே சுற்றி போயிடலாம். போட்டாச்சு. ஏன்னா ஆள் வந்துருக்கணுமே, என் ஆளை காணும். டாக்டர் வார்டன் லூசு போயல, என்னோட சனியை முடிச்சேன். சீக்கிரம் வந்து தரடா. இங்கடா ஒழிஞ்சிட்டு இருக்கேன். என்னடா ஆளை காணும். வரண்டா நீ இங்கே வாடா. இப்போ நான் எஸ்கேப் ஆக போகிறேன் கைஸ். பாய் டாக்டர் வார்டன் அங்கேயே தேடிட்டு இருக்காங்க. எவனா போனா போற, அப்படியே அங்கே போய் எட்டி பருப்போ. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் வார்டனை எஸ்கேப் பண்ணியாச்சு. நம்ம சேனலில் இது மாதிரி ஹாரர் கேம்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதிகமாக யாரும் லைக் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். அது மூலம் கமெண்ட் பண்ணுங்கயா. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு என்னென்ன கேமு இது எனக்கே தெரியும். ஏன்னா எனக்கு சில தெரியாத ஹாரர் கேம்ஸ் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கமெண்ட் பண்ணிங்கன்னா ப்ளே பண்ணி போடுவோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆயாச்சு. டாக்டர் வார்டன் வந்து நம்ம அங்கேருந்து எட்டி பார்த்துருக்கோம். பாய் டாக்டர் வார்டன். ஸோ கைஸ் வீடியோ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். டாட்டா, பை லவ் யூ கைஸ். See you.